நம்ம ஊரில் சின்ன பசங்கள்ட்டலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாராவது தெரியாத உனக்கு பொருள் எதுவும் கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடாத, அவங்க உன்னை கடத்திட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு நகரத்தில் தெரியாத ஒருத்தர் கொடுத்த பரிசுனால பார்த்தோம் அப்படின்னா தன்னோட நாட்டை இழந்திருக்காங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? இது எந்த நாடு, எதனால் அந்த நாட்டை இழந்தாங்க, அப்படி கொடுக்கப்பட்ட பரிசு தான் என்ன, இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வருடம் இன்னையிலிருந்து 3000 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும். இந்த 3000 ஆண்டுகள் பின்னோக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ராய் நகரத்துக்கு போகிறோம். ட்ராய் நகரத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ராய் மக்களுக்கும் கிரீஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 10 வருஷத்துல கிரேக்கர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வாட்டி இந்த ட்ராய் நகரத்து மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ராய் நகரத்தோட கட்டுப்பாட்டு அமைப்பினாலையும் இங்க வச்சிருக்கக்கூடிய மதில் சுவர்களாலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேக்கர்களால இங்க உள்ளே நுழைய முடியல. மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போர்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ராய் நகரத்துக்கிட்ட தோத்து வெளியவும் போறாங்க. இப்படின்னா 10 வருஷமா சண்டை போடுற இந்த இடத்த வீழ்த்த முடியலையே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கர்களுக்குமே ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்திருக்கு. ஆனா கிரேக்கர்களோட ஒரே முடிவு என்னன்னா இந்த ட்ராய் நகரத்தை எப்படியாச்சும் நம்ம அழிச்சு நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு. இப்படி பல வருடங்கள் சண்டை போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா கிரீக்கு இந்த நாட்டை பிடிச்சாங்கன்னு பிளான் பண்றாங்க. அப்போதான் கிரீக்கோட வீரராக இருந்த ஒருத்தரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசியஸ். இந்த ஒடிசியஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தந்திரமான ஐடியாவை கொடுக்குறாரு. இந்த ஒடிசியஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போர் தந்திரங்கள்லயும் யுக்திகளையும் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒடிசி காவியத்தோட காவிய தலைவனாவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒடிசியஸை பத்தி தான் சொல்லப்படுது. இப்படி இந்த ஒடிசியஸ் கிரேக்கர்கள்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தா நம்ம ஏமாந்து போக வேண்டியதான், நம்ம தந்திரத்தால் தான் வீழ்த்தணும். என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மரக்குதிரையை செய்ய ஆரம்பிங்க. இந்த கிரீக் வீரர்களும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மரக்குதிரையை செய்யறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மரக்குதிரைகளுக்குள்ள ஆள்கள் உட்கார மாதிரியான இடங்களை அமைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொன்னதுக்கு ஏற்பான ஒரு மரக்குதிரையும் செய்யப்படுது, அதுக்குள்ள ஆள்கள்ல அமர்ற மாதிரியும் செய்யப்படுது. இந்த ஒடிசியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல திறமையான போர் வீரர்கள் எல்லாத்தையும் இந்த குதிரையோட உட்புறத்துக்குள்ள ஏத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதே மாதிரி குதிரையோட உட்புறத்துக்குள்ள இந்த கிரேக்க வீரர்கள் ஏத்தப்படுறாங்க. ஏத்தப்பட்ட கிரேக்க வீரர்கள் மரக்குதிரையும் கொண்டு போய் அந்த ஒரு ட்ராய் நகரத்துக்கிட்ட நிறுத்தப்படுறாங்க. நிறுத்திட்டு இந்த கிரேக்க வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி போற மாதிரி பின்வாங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ட்ராய் நகரம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட சண்டை போட்டு தோத்து வெக்ஸ் ஆகி நம்மளுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு அந்த ஒரு மரக்குதிரையை பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா இவங்களோட ஊருக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இப்படி ஊருக்குள்ள கொண்டு வந்து வச்சு இந்த போரோட வெற்றியா நினைச்சு அவங்க இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த ட்ராய் நகரத்துல களை கட்டவே என்ன ஆகுது அப்படின்னா விடிய கொண்டாட்டங்கள் நடக்குது. இந்த குதிரைக்குள்ள இருந்த கிரேக்க வீரர்கள் அந்த குதிரைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க தக்க சமயத்துக்கு வெயிட் பண்ணி. பின்னர் ஒரு வழியா ட்ராய் நகரத்துக்காரங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணி முடிச்சு டயர்ட் ஆகி தூங்குறாங்க. இதுதான் நல்ல நேரம். அந்த குதிரைக்குள்ள இருந்த ஒவ்வொரு கிரேக்க வீரர்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரையில இருந்து வெளியே வந்து அங்க அடைச்சு வச்சிருந்த அந்த கோட்டையோட மெயின் கதவை திறந்து விடுறாங்க. திறந்து விடுறது மூலமா போற மாதிரி போனா அந்த கிரேக்க வீரர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ராய் நகரத்துக்குள்ள வராங்க. ட்ராய் நகரத்துக்குள்ள வந்து அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராய் நகரத்தையும் வீழ்த்தி இருக்காங்க.